எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதியும். இந்த பெண்கள் உபவாச ஜெபத்தில் வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். அன்றைய தொழுவத்தில் இராத ஆடுகளையும் கொண்டு வார். எப்பொழுதுமே வழக்கமாக வருகிற பிள்ளைகளையும் துரிதமாய் கொண்டு வார். ஆண்டவரே, லிங்கில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவ பிரசுரத்தை உணர்வுபடி நடத்துவீராக. தனிப்பட்ட முறையில் தேவனே ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த முழுமையான நேரத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். வீடுகளில் காணப்படுகிற தடைகளை அப்புறப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ரிபபா நதியா ககந்தரபா. சோத்திரம் சோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவார் என்றுமே. சோத்திரம் சோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவார் என்றுமே. செத்திலிருந்தனை தூக்கி எடுத்து ஆற்றிய தேற்றுவதால் இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையிலோ நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் உன்னோடு இருப்பேன் என்றார். தண்ணீரை கடந்திடும் வேளையிலும் அவர் உன்னோடு இருப்பேன் என்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் விக்கிரம் சூழாதென்றார். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையிலோ நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடாம அளிப்பார். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சோர்ந்திடாம அளிப்பார். நாடும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் கிருபை என்பார். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையிலோ நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். திகையாதே கலங்காதே என்றுரைத்தார் அவர் திக்கச்சோராக விடார். பயப்படாதே சிறுமன் என்றழைத்தார் பாரில் நம்மை கலவர். பயப்படாதே சிறுமந்தை என்றழைத்தார் பாரில் நம்மை கலவர். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையிலோ நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். சிங்கத்தின் தூண்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் பங்கம் வராது காப்பார். சிங்கத்தின் தூண்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் பங்கம் வராது காப்பார். நம்மையே மீட்க நம்மையே ஈந்து தரணியில் மாண்டுயித்தார். இன்ப இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையிலோ நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். சியோனின் ராஜனை சீக்கிரம் வந்துவே சியோனில் சேர்த்திடுவார். சியோனின் ராஜனை சீக்கிரம் வந்துவே சியோனில் சேர்த்திடுவார். மன்னவன் இயேசுவை சந்தி
ஹல்லேலூயா. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த 26ஆம் தேதி வரைக்கும் எங்களை கிருபையாய் வழி நடத்தி வந்தீரே. எங்கள் குடும்பங்களை காத்தீரே, பிள்ளைகளை காத்தீரே, போக்குவரத்தை காத்தீரே, அப்பம் தண்ணீரை ஆசீர்வதித்தீரே, எங்கள் கரங்களின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீரே. இந்த மாதத்திலே தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை மெய்ப்பித்திருக்கிறீரே. அந்த அன்பிற்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் எங்களோடு கூட மிகுதியான வேலையெல்லாம் கூடையும் துரிதமாய் ஜனங்களை கொண்டு வார். உமது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இதை நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு தனிப்பட்ட நபரின் உறுதியான தீர்மானம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தேவ செய்தியை பார்க்க போகிறோம். ஒரு தனிப்பட்ட நபர். இன்னைக்கு பெண்களாக நம்ம வந்திருக்கிறோம். ஒருவேளை சகோதரிகளாகிய நம்ம ஒருத்தரையும் நினச்சிக்கிட்டிங்கன்னா நம்முடைய தனிப்பட்ட ஒரு தீர்மானம் என்ன செய்யும்னா நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கொண்டு வரும். இங்கே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மொர்தெகாயினுடைய உறுதியான தீர்மானம். இதை நம்ம பார்க்க போகிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது முதல் 17 வசனங்கள் அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி சாம்பல் போட்டு கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டு உடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவு இல்லை. இதில் நாம் பார்க்கும்போது மொர்தெகாய் எதை குறித்து கேள்விப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் எஸ்தர் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எதை குறித்து கேள்விப்படுகிறார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை வாசிங்க. ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாகவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சக்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. அந்த நாளுக்கு ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று சகல ஜனங்களுக்கும் கூறி அறிவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளையின் நகல் இதுவே. இது ஒவ்வொரு நாட்டிலும் பிரசித்தம் பண்ணப்பட்டது. அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். இப்போ இதில் பார்க்கிறோம், ராஜாவினுடைய ஒரு உத்தரவு அப்படின்னு சொல்லி என்ன செய்தது, ஒரு நகல் அனுப்புகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன செய்யணும், யூத ஜனங்கள் எல்லாரும் முறியடிக்கப்படணும், யூத ஜனங்கள் அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க பாருங்கள். ஒரே ஒரு மொர்தெகாயின் மேலே இருக்கிற வெறித்தனம் என்னாச்சு, டோட்டல் யூத குலத்தையும் அழிச்சிடணுன்னு ஆமானுக்கு என்ன வந்தது, ஒரு யோசனை வந்தது. அவனுடைய குடும்பம் அவனுக்கு என்ன செய்தது, துர் ஆலோசனைகளை சொல்லி கொடுத்தது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி என்ன செய்கிறது, துர் ஆலோசனைகளை சொல்லி கொடுக்கறது. ஒரு கணவன் மனைவி இருந்தால் சொந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க, சொந்தக்காரங்க சில நேரம் துர் ஆலோசனைகளை சொல்லி தருவாங்க. கணவனுக்கு மனைவி சில பேர் என்ன செய்வாங்க, துர் ஆலோசனைகளை சொல்லி தருவாங்க. அப்போ துர் ஆலோசனைகளை சொல்லிக் கொடுக்குறது நண்பர்கள் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இப்படி துர் ஆலோசனைகளை என்ன செய்கிறது சொல்லி கொடுத்து கடைசியில் யூத ஜனங்கள் எல்லாரும் ஒரு நாள் மறிக்கணும்னு எல்லாம் அவங்க டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நெகேமியா என்ன செய்கிறாரு, நேராக தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சிட்டு ரெட்டு உடுத்தி அரண்மனைக்கு ஓடி வரார். அந்த மாதிரி வரக்கூடாது என்பது கட்டளை இருந்தாலும் அவருக்கு எப்படி இருந்திருக்கும், யூத ஜனமே சாக போகிறதுக்கு அப்போ அந்த சாக போகுது, நான் உலகத்தில் உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறேன், பரவாயில்ல எப்படியோ நான் விசாரிக்கப்படணும், மற்றவங்களுடைய சிந்தனையை நான் என் பக்கம் திருப்பணும்னா கட்டாயம் இந்த வஸ்திரத்தோடு போனாதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, ரெட்டு உடுத்தி அந்த இடத்துல அங்கே போகிறத நம்ம பார்க்குறோம். அப்படி ஆக்சுவலாக போகவே கூடாது. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவின் உத்தரவும், சத்தமாக வாசிக்கிறவங்க வாசிங்க. மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேக ரெட்டு உடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். பாருங்க, இந்த செய்தி கிடைச்ச உடனே
யூத குலம் அழிய போகுதுன்னு செய்தி கிடைச்ச உடனே என்ன செய்தாங்க? அவங்க எல்லாரும் ரெட்டு உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி அவங்க பார்த்துருப்பாங்க. இல்லை, உபவாசித்தா என்ன செய்யணும்? கட்டாயமாக ஜெபம் பண்ணணும். இங்கே ஜெபம் பண்ணினார்கள்னு வராட்டாலும் உபவாசம் எதுக்கு தான் நம்ம போடுகிறோம்? உபவாசம் எதுக்கு எடுக்கிறோம்? ஜெபிக்க தான். ஜெபிக்க, வேதம் வாசிக்க, நம்முடைய வழிகளை திருத்தி கொள்ள, நம்ம பரிசுத்தம் அடைய தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் வந்து விழுந்து கிடக்கிறோம். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அப்பொழுது எஸ்தரின் தாதிமாரும் அவருடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். இப்போ உடனே ராஜாத்திக்கு ரொம்ப துக்கமாகுது. அப்போது ஆனாலும் மொர்தெகாயை காப்பாற்ற விரும்புகிறார். மொர்தெகாய்க்கு நல்ல ட்ரெஸ்லாம் கொடுத்து விடுறார். இந்த ட்ரெஸ்ஸை போடாத, மாட்டிக்குவ அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தான். அப்போது 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். அப்படி கட்டளையிட்ட போது என்ன செய்கிறாங்க? மொர்தெகாயினிடத்தில் இவர்கள் புறப்பட்டு போய் என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அப்போது 7ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றையும் பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி, யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை அவளுக்கு தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்தில் போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாட வேண்டுமென்று அவளுக்கு சொல்ல சொன்னான். அப்போ இந்த காரியத்தை ஆத்தாகு வந்து மொர்தெகாயின் வார்த்தைகளை எஸ்தருக்கு சொல்கிறான். ஆனால் எஸ்தர் என்ன சொல்கிறாங்க? யாராவது அழைப்பிக்கப்படாமல் ராஜாவிட்ட போக முடியாது. அப்படி போனால் புருஷனோ ஸ்திரீயோ அவர்கள் வந்து பிழைக்கும்படி ராஜா பொற்செங்கோலை நீட்டலைன்னா கட்டாயமாக சாக தான் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு என்ன சொல்கிறா? எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். மொர்தெகாய் சொல்கிறான், நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்பிக்கொள்ளலாம் என்று என்ன செய்யாத, மனசில் நினைக்காத. ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சது எதுக்கு? இந்த யூத குலத்தை காப்பாற்றுவதற்கு தான். நீங்கள் யோசித்து பாருங்களேன், நீங்களும் நானும் எவ்வளோ நல்லா தேவனை ஆராதிக்க அருமையான இடம் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசத்தில், நம்முடைய நாட்டில், தமிழ்நாட்டில் எத்தனையோ நம்ம விடுதலையோடு தேவனை ஆராதிக்க நமக்கு உரிமை இருக்குது. ஆனால் எத்தனை தேசங்களில், நாடுகளில், கிராமங்கள், பட்டணங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இந்தியா தேசத்திலே பல இடங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது மட்டும் கிடையாது, எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க? பாழாக்கும் கொள்ளை நோய்களில், இயற்கையின் அழிவுகளில் இதெல்லாம் மறித்து கொண்டே இருக்கிறாங்க. எத்தனையோ விதமான பாழாக்கும் கொள்ளை நோய்கள் இன்னைக்கு பரவி எத்தனையோ அழிவுகள் எல்லாம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் கேட்கும்போது நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு தெரியும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற எப்படி மன்றாடி ஜெபிக்க வேண்டும். எஸ்தர் எவ்வளோ மன்றாடி ஜெபிச்சாங்கன்றதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ராஜமேன்மை, என்னெல்லாம் ராஜமேன்மை நமக்கு என்ன? ராஜாவுக்கு அதாவது ராஜ அரண்மனையில் நம்ம இல்லை, ஆனால் என்னெல்லாம் நமக்கு மேன்மை பாருங்க. நல்ல ஜீவனை கொடுத்து, சுகபலனை கொடுத்து, நல்ல உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்து, எல்லா தேவைகளையும் சந்திச்சு, ஒரு நல்ல ஆலயத்தை கொடுத்து, வரத்துக்கு வசதிகளை கொடுத்து இன்னைக்கு வச்சிருக்கிறார்ல. இந்த மேன்மையை பெற்ற இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது மொர்தெகாய் என்ன சொல்றாரு? ராஜ மேன்மை உனக்கு கிடைத்திருக்கு. நீ நினைச்சீங்கன்னா என்ன செய்ய முடியும்? ராஜா கிட்ட போய் மன்றாடி ஜெபித்து யூத குலத்தை முழுசு நீ காப்பாற்ற முடியும். இந்த ஒரு மேன்மை இருக்குது. நமக்கும் மேன்மை எத்தனையோ இருக்குது. ஆனால் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் எந்த அளவுக்கு நம்ம கெஞ்சி கேட்கிறவங்களா இருக்கிறோம். எஸ்தர் என்ன செய்தாங்களாம்? அப்படியே மன்றாடி ஜெபித்தார்களாம். மன்றாடி ஜெபிக்கிறதுனா எப்படியாவது நீங்கள் செய்தே ஆகணுங்கிற ஒரு தீர்மானம். ஏன்னா வேற எங்கே இருந்து விடுதலை கிடையாது.
கிடையாது. இது ராஜா சொன்னாதான். ஏன்னா ராஜாவுடைய மோதிரத்தை வாங்கி ராஜாவுடைய கையெழுத்தை போட்டு என்ன செய்யலாம், அந்த துஷ்ட ஆமான், உனக்கு நான் இவ்வளோ வெள்ளிக்காசை கொடுக்குறேன், இந்த யூத குலம் உனக்கு விரோதமாய் கலகம் பண்ணது, இவங்க நல்லவங்க கிடையாது, அவங்கள அழிச்சிடணும்னு சொல்லி நல்லா நேரம் பார்த்து அவன் என்ன செய்யிட்டான், லெட்டரையும் எழுதி சைனையும் வச்சு அனுப்பிச்சிட்டான். அப்போ இதை இதே ராஜாவுடைய முத்திரையை பெற்று தான் அதை கேன்சல் பண்ண முடியும். அப்போ என்ன செய்கிறது, அந்த ராஜா கிட்ட ராஜாவை தவிர வேறு வழி இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு எதிராக அநேக காரியங்கள் ஒருவேளை எழுப்பப்பட்டிருக்கலாம், நாள்தோறும் எழும்பிக்கிட்டே இருக்கலாம். அதோடய வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. எப்படியாவது இதுக்கு ஒரு முடிவை நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்போ எஸ்தரை போல நம்ம மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக மாறணும். சில நேரத்தில் எல்லா ஊழியங்களுக்கும் போகலாம், ஆனால் எந்த ஊழியக்காரனால உங்களை வெளியே கொண்டு வந்து விட முடியாது, என்னை வெளியே கொண்டு வந்து என் பிரச்சனையிலேருந்து கொண்டு வர முடியாது. நாம் என்ன நினைக்கிறோம், எங்கேயோ ஒரு ஊழியக்காரங்கள்ட்ட போய் நமக்கு என்ன செய்யாது, ஒரு சீக்கிரமான ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்க முடியாது. அது தற்காலிகமாக இருக்கும், நம்ம திரும்பி வீட்டுக்கு வருவோம், அதே பிரச்சனை, அதே போராட்டம் தான். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எத்தனை நாள் கழிச்சு, ஒரே நாளில் உடனே போய் சொல்லலை. அவள் எப்படியெல்லாம் அந்த ராஜாவை ப்ளீஸ் பண்ணணுமோ, இந்த ஆமானை காட்டி கொடுக்கறதுக்கும் நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். அப்போ அதனால பார்த்தீங்கன்னா இந்த எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாள், இதுதான் சரியான நேரம், இதுதான் ராஜாவிடத்தில் என் காரியங்களை வெளிப்படுத்துகிற நேரம் என்று அறிந்து அவன் பாதங்களில் விழுகிறான். நினச்சிருக்கலாம்ல, தன்னை கணவன் தானே என்று சொல்லி, அந்த இடத்துல நினைக்கல. பாதங்களில் விழுந்து அழுது அவள் என்ன செய்கிறான், அந்த ஆமானை பற்றி எல்லா காரியத்தையும் பற்றி அவள் சொன்னாள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. pleaded with the king அப்படின்னு சொல்லி. Esther again pleaded with the king, falling at his feet and weeping. She begged him to put an end to the evil plan அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளோ ஒரு பெக் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பிச்சை எடுக்கிறவங்க ஒரு எப்படி பிச்சை எடுப்பாங்க, இது செய்ய அப்படின்னா சொல்லுவாங்க, இது கையில் வச்சு கொடுத்துட்டு போனால் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, தயவுசெய்து என்ன செய்வாங்க, ப்ளீஸ் அப்படி சொல்லுவாங்க, நம்ம அம்மா நீ கொடுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி என்ன செய்கிறா, அதாவது உச்சக்கட்ட நிலைமை, இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நம்மளுக்கு எப்படி நல்லா மன்றாட்டு ஜபம்லாம் நல்லா தானாக வந்துடும். அப்படி தானே சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க பேரனுக்கு 3 நாள் பாத்ரூம் போகாமல், யூரின் போகல, லெட்ரின் போகல, பிறந்த குழந்தைக்கு. அப்போ எப்படி அவங்க அழுதுருப்பாங்க பாருங்கள், எப்படி கதறி இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதா இப்போ இருக்கிற பிரச்சனை இருந்து வெளியே வர்றதுக்கு? அந்த பெரிய பிரச்சனை என்ன செய்துச்சு, அது ஹாஸ்பிட்டல் ஆச்சு. வெக்கத்தெல்லாம் விட்டுட்டு என்ன செய்தாங்க, எல்லாருமா சேர்ந்து கூப்பிட்டு இயேசுவேன்னு கூப்பிட்டு அந்த இடத்துல எவ்வளோ பெரிய விடுதலையை பெற்றாங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து போராட்டத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு தெரிஞ்சிருக்குது, நமக்கு வழியெல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஆனால் என்ன இல்லை, அந்த தன்மை இல்லை. மன்றாடுவதற்கு இன்னும் நேரம் வரல, ஒரு நேரம் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, எந்தெந்த காரியங்களை விட்டு வரணுமோ வெளியே வருவாங்க. அது வரைக்கும் மெல்லமாக அசைவாடுவாங்க. இந்த இன்ஜின் அந்த ட்ரெயினில் போகும் பாருங்கள், டக்கான்னு அடிச்சுட்டு அப்புறம் என்ன செய்யும், வேகமாக போகும். அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு அந்த நாள் வரட்டும் நினைக்கிறோம். எவ்வளோ வருஷங்கள் வீணாகுது, எவ்வளோ மாதங்கள் வீணாகுது. இன்னைக்கு ஆண்டவரே என்னுடைய இந்த ஒரு அசால்ட்டான ஒரு காரியம், இந்த மொர்தெகாய்க்கு எவ்வளோ தீவிரம், அவன் துக்கம், அப்படிப்பட்ட துக்கம். நான் தானே நமஸ்கரிக்கல, ஆமான தேவனை தவிர வேற யாரையும் நமஸ்கரிக்கிறது அந்த அவங்களுடைய பழக்கம் இல்லை. அதனால தான் நமஸ்கரிக்கல. உடனே இவன் என்ன செஞ்சான், இவன் மட்டும் இல்லை, இவனை சார்ந்த எல்லாரும் இதே மாதிரி தான். இவன் ஒருத்தனை அழிச்சா எனக்கு நிம்மதி வராது, மொத்த பேரையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
எவ்வளோ தூரம் அவ்வளோ பேர் கொலை பண்ணப்படணும், அவ்வளோ பேர் சாகடிக்கணும்னா இவனுக்கு அவ்வளவு அமிர்தமாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்தர் பார்க்குறா, இதுதான் சரியான நேரம். முதல் நாள் விருந்தாயிடுச்சு, 2வது நாள் விருந்தாயிடுச்சு. அப்போ வந்து ராஜா கேட்குறான், உனக்கு என்னம்மா வேணும்? ராஜ்யத்தில் பாதி கேட்டால் கூட உனக்கு கொடுத்துறேன். எஸ்தரை பார்த்து சொல்கிறேன். அவ்வளவு இந்த எஸ்தர் வந்து மனசுக்கு, ராஜாவுடைய மனசுக்கு இதமாய் நடந்து கொள்ளுகிறார். நம்ம கூட ஆண்டவராகிய கர்த்தருக்கு இதமாய் நடக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். சில சகோதரிகள்லாம் ரொம்ப டேலண்டட் பர்சன் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்று நான் இங்கே ஏதாவது சர்ச்சில் ஒன்று சொல்லிட்டா மட்டும் அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்கிறதுக்கு நைஸ் பண்ணி சொல்லி அப்படியே பெர்மிஷன் வாங்கிடுவாங்க. எதுக்கு இங்கே வராமல் இருக்கிறதுக்கு. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் போவேணான்னு சொல்லிட்டார். அது மாதிரி எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது, எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 8 முதல் 17 நம்ம வாசிக்கும்போது, இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். அப்போ இந்த மாதிரி இந்த அளவுக்கு ராஜாவுடைய இருதயத்தை என்ன செய்யறது, தன் பக்கமாக திருப்புறதுக்கு எஸ்தர் செய்த என்ன காரியம், எஸ்தருக்கு மன்றாடி கேட்கறதுக்கு தெரிஞ்சிருந்தது. எஸ்தருக்கு ராஜாவை ப்ளீஸ் பண்ண தெரிஞ்சிருந்தது. துஷ்ட ஆமானை காண்பித்து கொடுக்கிறதுக்கு சரியான நேரத்தை அதை பார்த்து ஞானமாய் செயல்படுறதுக்கு தெரிந்திருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அந்த ஆமானுடைய இந்த காரியத்தை குறித்து எஸ்தர் வெளிப்படுத்தும் போது, யார் உங்களெல்லாம் சாகடிக்கிறதுக்கு காரணமாய் இருந்தாங்க, யார் அப்படின்னு சொல்லும்போது, இங்க இருக்கிறானே இந்த துஷ்ட ஆமான் தான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஆமான் என்ன செய்கிறான், அவன் பயந்து போய் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. உங்களுடைய யூதர்களையும் அழிக்கணும்னு இவன் சொல்றான். அதுல அப்படி சொல்லும்போது அதை கேட்ட உடனே கோபத்தோடு அவன் எழுந்து போகிறான். அங்க போகும்போது இந்த ஆமான் என்ன செய்யறான், அப்படியே எஸ்தர் காலில் விழலாம் சொல்லி அவன் விழுந்து கிடக்கும் போது ராஜா பார்த்துறாரு. அப்ப என்னாச்சு, என் கண்ணு முன்னாடி என்னுடைய மனைவிய இவன் பரிந்து பேசிதான் அவன் வந்தான். பரிந்து பேசுவியா, என்னை காப்பாத்துவியான்னு கேட்க வந்தான். இவன் தப்பா எடுத்துக்கொண்டு என்ன செய்தான், உடனே அவனை முகத்துல துணியை போட்டு உடனே அவனை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட இதுலயே கூட எஸ்தர் என்ன செய்யல, அவள் அதுல சந்தோஷப்படல. தன்னுடைய எதிரி இறந்து போயிட்டான், செத்துட்டான்றதுல அவன் நினைக்கல. அவனால ஏற்படுத்தப்பட்ட அந்த கட்டளையை வாபஸ் வாங்கிறதுக்காக அவன் என்ன செய்யறான், அந்த ராஜாவுக்கிட்ட அவன் கெஞ்சி அவன் மன்றாடி கொண்டு இருக்கும்போது ராஜா சொல்றான், இதோ என்னுடைய மோதிரத்தை கலத்தி கொடுக்குறேன், நீங்க எப்படியெல்லாம் உங்களுக்கு தேவையானது எழுதணுமோ அப்படியெல்லாம் எழுதி நீங்க என்ன செய்யுங்க, யூத குலம் காப்பாற்றப்படட்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், அப்படியே கழட்டி அந்த மோதிரத்தை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதை எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் அதுதான் வாசிக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினாலே யூதருக்கு எழுதி ராஜாவின் மோதிரத்தினாலே முத்திரை போடுங்கள் சொல்லி கொடுக்கிறான். அப்புறமா என்ன செய்யறான், 9ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் போது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறாங்களா, தீவிரமாய் அவங்க எழுதி எல்லா பாஷைகள்லையும் என்ன செய்யறாங்க, யூத குலத்தை காப்பாற்றுகிற அந்த நகலை அவங்க என்ன செய்யறாங்க, அனுப்புகிறாங்க. பாருங்க எவ்வளோ காலம் அந்த யூதர்கள் எவ்வளெல்லாம் அழுது புலம்பி வேதனைப்பட்டு உபவாசம் பண்ணி, இங்க எஸ்தரும் அவனுடைய தாதிமாரும் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி எவ்வளெல்லாம் அவங்க பயந்து நடுங்கி இருப்பாங்க பாருங்க. இது மாதிரி அந்த சூழ்நிலைக்கு அவங்க இன்னும் அவங்க அதே துன்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த கட்டளை என்ன செய்துச்சாம், வேகமாய் போனது. 14ஆம் வசனம் சொல்லுது, வேகமான ஒட்டகங்கள் மேலோ கோவேரி கழுதைகள் மேலோ ஏறின அஞ்சற்கார ராஜாவின் வார்த்தைகளால் ஏவப்பட்டு தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷம். நம்ம எவ்வளவு நாட்கள் துன்பப்படுகிறோமோ அந்த அளவுக்கு சமமாய் தேவன் நமக்கு சந்தோஷத்தை தருவார். ஆனா நமக்கு என்ன தேவை, எஸ்தரை போல மஞ்சாட்டு வீரராக மாற, தன் ஜீவன் போனா போது நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவ போனா. மொர்தெகாயுடைய தீர்மானத்தை போல நம்ம தீர்மானம் எடுக்கணும்.
மொர்தெகாய் பாருங்க, நெகட்டிவான ஒரு பதில் வந்தவுடனே அவன் தளர்ந்து போகவே இல்லை. யூத குலத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது, நம்மால தான் இந்த யூத குலம் முழுதுமே அழிய போகுது என்று அறிந்து அந்த மொர்தெகாய் அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். தன் பங்கை நிறைவேற்றினாள். எஸ்தர் தன்கிட்ட வந்தவுடனே அந்த பங்கை அவளும் நிறைவேற்றினாள். யூத ஜனங்கள் எல்லாரும் அழுகிறத விட்டுட்டு உபவாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக மொத்தத்தில் யூத குலம் அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கும் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறது, நம்முடைய தேசத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு 10 நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டாராம். இன்னைக்கு எத்தனை பகுதிகள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்குது பாருங்க. பூமி பிளந்து, பூமி அதிர்ச்சி வந்து உயிரோட ஜனங்கள் என்ன செய்யறாங்க, மண்ணுக்குள்ள இறக்கப்படுறாங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளோ போர்கள், அதன் மூலமாக குடும்பத்தில் இருக்கிற அருமையானவர்களை இழந்து சாப்பாடு தங்குறதுக்கு இடம் இல்லை, எவ்வளோ வேதனைப்படுத்தப்படுகிறாங்க. அப்பாவி ஜனங்கள் பாருங்க, இந்த மொபைல் அடிக்ட் ஆகி எத்தனையோ பேர் மரிச்சு போறாங்க. இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்துல என்ன வேணும், மொர்தெகாயை போல ஒரு உறுதியான தீர்மானம் வேணும். நான் எப்படியாவது இவர்களை காப்பாற்றுவேன். சும்மா பொழுதுபோக்குக்கு பேசுறது மாதிரி, டீ கடை மாதிரி நம்ம பேசக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், அதையெல்லாம் நம்ம விண்ணப்பமா வைப்போம் பாருங்க. அதெல்லாம் சொல்லி நீண்டு போகணும் நம்ம ஜெபம், நீண்ட ஜெபம் அப்படிலாம் கிடையாது. எப்படி நான் இதை தடுத்து நிறுத்துவேன் என்று நம்ம எல்லாருமே செயல்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இது கடைசி காலம். அப்ப நம்ம குடும்பத்திற்காகவும் நாம தான் உத்தரவாதம் பண்ணணும். அதே மாதிரி நம்ம இருக்கிற அந்த தெருக்களுக்காக, அந்த கிராமங்களுக்காக, அந்த பட்டணங்களுக்காக நாம தான் உத்தரவாதம் எடுக்கணும். அப்ப இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது போல, எஸ்தரை போல நீ மன்றாடி ஜெபிப்பாயா? இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர் பாதத்தில். ஒருவேளை இந்த இடத்துல நீங்க கண்ணீர் வடிக்காம கூட இருக்கலாம். ஆனா இதே மாதிரி உபாச ஜெபத்துல கண்ணீர் வடிச்சு அழுது ஜெபித்த காலங்கள் எல்லாம் உண்டு. முழங்கால் போட்டு எவ்வளோ பேர் மன்றாடி ஜெபித்த காலங்கள் உண்டு. மறுபடியும் நமக்கு அது வேணும். இங்க என்னது, இப்போ ஒரு கௌரவ பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, நாள்தான் இவங்க பார்த்துருவாங்க, ஏன் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைன்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதனால என்ன செய்யக்கூடாது, பிரேயர் குறிப்பும் கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து மனம் அதாவது என்ன சொல்றது, உங்களுடைய என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாய் இருக்குமே, அந்த நாட்கள் நம்முடைய சபைக்கு வேணும். அந்த நாட்கள் ஏதோ 21 நாள் உபவாசம் போட்டாதான் அப்படின்னு கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் வந்து நம்ம இருந்து ஜெபம் பண்ண வர்றோமே, நம்ம எத்தனை பேருடைய இருதயம் உடைக்கப்படுது. அந்த எஸ்தருடைய இருதயம் உடைக்கப்பட்டது போல, மொர்தெகாயுடைய இருதயம் உடைக்கப்பட்டது போல தீவிரம் காண்பிச்சு ஆண்டவச்சு அழுது புலம்பி நம்ம ஜெபிக்கிறோமா? பாடல் பாடும்போதே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கு. நம்ம சுமந்து கொண்டு வருகிற பாரத்தை ஆலயத்தில் இறக்கி வைக்கிற அந்நாள்களாக நம்ம எழும்பணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு மன்றாடுகிற ஜெபம் தெரியுது, வீட்டில் தான் ஜெபிக்க முடியல, ஆனால் இங்கே வந்தாது நம்ம அந்த அளவுக்கு உடைக்கப்படுறோமா? யோசித்து பாருங்க. உடைக்கப்படாத ஒரு இருதயம், அர்ப்பணிக்கப்படாத ஒரு இருதயம், ஏனோ தானோன்னு டைமை பார்த்து முடிச்சுட்டு போகிறோமே, என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இந்த இடத்துல வந்து லிங்க்ல கலந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. அப்புறம் என்ன சொல்றோம், நானும் தான் இத்தனை வருஷமா உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், என் குடும்பத்தை அசைக்கவே முடியலன்னு சொல்லி தீவிரம் காட்ட வேண்டும். அதுக்கு தான் பாருங்க எஸ்தர் எப்படி நானும் என் தாதிமாரும் உபவாசித்து ஜெபிக்கிறோம். நீங்க யூத குலத்தை உபவாசிக்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் தேவனை தேடுவதில் அவங்க ஒன்னா இணைந்தாங்க. இன்னைக்கு நம்ம இணைகிறோமா? யோசித்து பாருங்க. எவ்வளோ அழைப்பு தேவன் கொடுக்கிறாரு, ஆராதனை வேளையில எவ்வளோ வெளிப்பாடுகள் கொடுக்கிறாரு. ஏதோ ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விடுறோமே தவிர நம்முடைய வாழ்க்கை மாறுதான். நீங்க யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு உபவாச ஜெபத்துல வந்து என்ன பிரயோஜனம்? உங்க குடும்பத்துல என்ன சொல்லிட்டு வருவீங்க? உங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் உபவாச ஜெபத்துக்கு நான் போறேன்னு தானே சொல்லிட்டு வருவீங்க. அப்போ எந்த விதத்திலையும் நம்மளே மாறலன்னு சொன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க, நீயே மாறல, அப்ப என்னத்தை நீ உபவாச ஜெபத்துக்கு போற? உன் ஸ்பாவத்துல மாறுதல் இல்லை, கோபம், எரிச்சல், மன்னிக்க முடியாத ஸ்பாவம், அப்படியே அசம்பந்தமா இருக்கிற காரியம். ஒரு குணசாலியான ஸ்திரீ, அவர் சுறுசுறுப்பு கிடையாது, அதிகாலையில் எழுப்புகிறது கிடையாது. அவங்க குற்றப்படுத்துறதுக்கு ஏதுவான விதத்தில் நீங்க நடந்து கொண்டீங்கன்னா எப்படி இருக்கும்
பாருங்க, நான் என் பிள்ளைகள் மத்தியில் குற்றப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா எப்படி நான் அவர்களை அசைக்க முடியும்? இன்னைக்கு பொல்லாத சாத்தா எத்தனையோ ஆமான்களை கொண்டு இன்னைக்கு வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு நடுவில் நாம எப்படி எழும்பணும் என்கிறத நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர்றதுக்கு தெரியாது. இயேசுவை அறிந்த பிள்ளைகள், அந்த ராஜாவை நல்லா அறிந்த ராஜாவுடைய மனைவியா இருந்த எஸ்தர் எப்படி செயல்பட்டாங்க? தன்னை தாழ்த்தி அந்த மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருந்து இல்லை, ஒரு யாரோ ஒருத்தி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்து அந்த ராஜாவுடைய அந்த கிருபையை பெற்று பொற்செங்கோலை அவன் தொட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு பொறுமையோடு ஒவ்வொரு காரியங்களை செய்து ஏற்ற காலத்தில் தன்னை தாழ்த்தி ஜெயம் பெற்று கொடுத்த அந்த எஸ்தரை போல நம்ம மாறுவோம். மன்றாடி கேட்போம். மோசே கூட மன்றாடி கேட்டார், ஆண்டவரே கோபப்படாதீங்க, ஆண்டவரே அழிச்சிடாதீங்க, ஆண்டவரே எல்லாரும் உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க, இந்த வனாந்திரத்தில் அழிக்கவா இந்த கர்த்தர் கொண்டு வந்தார் சொல்லுவாங்களே, ஏன் பேரையாவது அழிச்சிடும், இந்த ஜனங்களை விட்டுருங்க ஆண்டவரே, ஜனங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. இன்னைக்கு அந்த மன்றாட்டின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அப்படியே எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, உங்களுடைய பாதத்திலே வந்த எங்களுக்குள்ளாக அந்த மன்றாட்டின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆதி காலத்தில் எங்கள் சபையில் இருந்த அந்த கண்ணீரின் ஜெபம் இன்னைக்கு வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு எல்லாருமே ஒரு வரட்டு கௌரவத்தில், இது ஊழியக்காரிக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இது பக்கத்தில் இருக்க விசுவாசிகளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இது என்னுடைய கண்கள் கலங்கிடவே கூடாது, நான் வந்தபடியே உட்கார்ந்து அப்படியே போகணும், தேவன் மேலே உள்ள நம்பிக்கையை நான் அறிக்கை செய்திடக்கூடாது, என் பாவத்தை கூட ஒத்துக்கொள்ளக்கூடாது, என் குடும்பத்தின் பாவங்கள் அக்கிரமங்கள் மீறல்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டவே கூடாது, ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிற பாவங்களை அறிக்கை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை அப்படியே அமர்ந்திருக்கிறவர்களா ஒரு சிலர் காணப்படுகிறாங்களே. ஆழமான மன திரும்புதலை கொடுங்க ராஜா, ஆழமாக மன திரும்ப உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாருக்கும் வீட்டில் நல்லா ஜெபிக்க முடியாது, கணவன் மூலம், பிள்ளைகள் மூலம், ரிலேட்டிவ்ஸ் மூலம் அநேக தடைகள் இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவரை எவ்வளோ நல்ல சந்தர்ப்பங்கள் ஆண்டவரே. ஓ ரபா ஹதுனி திரி கரந்தனா ஆண்டவரே, துஷ்ட ஆமான் ஆமான்கள் எத்தனையா எழும்பி குடும்பத்தை சிதைத்து கொண்டு இருக்கிறாங்களே. நாங்கள் இருக்கிற காம்பவுண்டை பகுதிகள், தெருக்களில் எவ்வளோ வேதனைக்குரிய காரியங்கள், நாங்கள் பார்க்குற இடமெல்லாம் அழிவுகள் ஆண்டவரே. இன்னும் கூட இயேசு ராஜா உங்க நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை நாங்கள் அலட்டி ஆண்டவரே, நீங்க இரக்கம் செய்ய வரைக்கும் உங்க சமூகத்தில் ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே அப்பா, உங்களுக்கு பிரியமானதை செய்து கரங்களை உயர்த்தி இருதயத்தை ஆண்டவரை ஆழத்தை, இருதயத்தின் ஆழத்தை உமக்கு காண்பித்து எங்களுடைய வஸ்திரங்களை அல்ல இருதயத்தை கிழித்து உமக்கு நேராக திரும்ப எங்களுக்கு முடியலையே. கர்த்தாவே, எங்களை மன்னி ஆண்டவரே. இன்னும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெப வேளைக்கு போகிற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் கதறி அழுது ஜெபித்து தங்கள் குடும்பத்திற்கான வெற்றியை சுமந்து கொண்டு செல்ல ஆண்டவரே நீர் கிருபை தரணுமே, கிருபை தரணுமே. இரக்கம் பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கண்ணீரின் ஜெபத்தை தாரும் ஆண்டவரை, உடைக்கப்பட்ட உள்ளத்தை தாரும், நறுங்குண்ட இருதயத்தோடு இன்று நாங்கள் இன்னும் ஜெபிக்க இருக்கிற ஜெபங்களுக்கு அதை பதில் கொடுக்க நீர் காத்திருக்கிறீர். எங்களை நாங்கள் தீர்மானம் ஆண்டவரை எடுத்து மொர்தெகாயை போல உறுதியான தீர்மானம் எடுத்து எஸ்தரை போல செயல்பட கிருபை தருவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுபிட்சத்தை தாரும், ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.